சொல்வதெல்லாம் உண்மை. விழுதாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக்கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலன் என்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. 3 பொண்ணு என் பொண்ணுக்கு. ஏன்னா சின்ன வயசுல கட்டி கொடுத்தா அது ஒரு வெகுளி மாதிரிமா. யாராவது மாமியாரே இவ்வளோ நகையை கொடுத்துட்டு தாலி கட்டு பட்டுப்படவை நிச்சயப்பட்டு அடகு வச்சு விற்று தின்னுட்டாங்க, தாலி அடகு வச்சு தின்னுட்டாங்க. ஒரு 1/2 கிலோ கறி வாங்கிட்டு வானா கடைக்கு போயிடும். மாமியார் வீட்டில் எப்போ மீட்டிங் அவங்க குழு நடத்து வருவாங்க. அங்கே மேலே குழு நட்டி கீழே போயிருக்குதுங்க. இதுங்க கீழே போயிட்டு அவர் வந்து இப்போ வாமா சாக்லேட் தர 10 ரூபா கொடுமான்னு தப்பாக இது பண்ணியிருக்காரு. மேடம், ஒரு ஆம்பளைன்றவன் தன் பொண்டாட்டியை நீ பாதுகாப்பு பண்ணி என் மகளை கட்டி கொடுத்துருக்கேன். நான் காப்பாத்திக்கிறேன். சரி வேண்டாம், இல்லைன்னா என்ன பண்ற, உன் பிள்ளைய கூட வச்சுக்க. என் மகள் சரியில்லையே என்கிட்ட விட்டுரு, பெத்தவன் நான் என்ன பண்ணணுமோ பாத்துக்கிறேன் மேடம். அதுதான் உங்ககிட்ட கேளுங்க மேடம். உன் பிள்ளைங்க 3 தகப்பன் தானே, நீங்க ஒண்ணு வேண்டாம் மேடம், இங்க எழுதி கொடுப்போம். 1 வருஷம் நீ உன் குழந்தையோ என் பொண்ணு இல்லாம நீ 3 பிள்ளைய வளர்த்துக்க. நாங்க என் பிள்ளைய நான் கூட்டிக்கிறேன். வணக்கம்மா. என் பேரு ஜி சுசீலாம்மா. எங்க அத்தை பையனுக்கு என்னை கட்டி கொடுத்தாங்க. என்னையும் சின்ன வயசுல கல்யாணம் பண்ணாங்க. எங்க ஹஸ்பண்ட் வந்து சரியில்லாதவர், குடிக்காரன். என் 2 குழந்தையும் சின்ன பசங்களா இருக்கும் போதே அதுங்க தூங்குறதுக்குள்ளேயே பண்ண அது மாதிரி இருக்க. அவள் வயசுக்கு வந்து 1 வருஷத்துலேயே நான் என்ன பண்ணேன், கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். சேல்ஸுக்கு போயிட்டு இருந்தேன். எங்கள் சொந்தக்கார வீட்டில் தான் இப்போ இருக்க சம்மந்திக்கு வாடகைக்கு இருந்தாங்க. அவங்க பேரை சொல்லி நான் தான் செல்லச்சாமி பொண்டாட்டி அப்படி இப்படின்னாங்க. சேல்ஸுக்கு போன இடத்துல எனக்கு ஒரே பையன், நான் நல்ல ஃபேமிலி, எனக்கு தேவகோட்டையில் உள்ள சொந்தம் அது இதுன்னாங்க. சரி பரவாயில்ல, நம்ம பொண்ணு நம்ம புருஷனால கெட்டுட போகுது. ஏன்னா 10-11 மணிக்கு வந்து கடைக்கு அனுப்புவான், வீடியோ சிகரெட் வாங்கிட்டான்னு. சின்ன வயசுலயே அந்த குழந்தை கெட்டுடக்கூடாது. ஏன்னா எங்கள் வீட்டில் எங்கள் அக்கா நான் 35 வருஷத்துக்கு முந்தைய லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டா. நாங்கள்லாம் சின்ன வயசாக இருக்கும் போது எங்கள் சொந்தக்காரங்களாம் எங்களை ஒதுக்குனாங்க. அந்த ஃபீலிங்ஸ்லேயே நான் என்ன பண்ணேன், கல்யாணம் பண்ணி கொடுக்க எங்கள் வீட்டுக்கார சம்மதத்தோட வீட்டை விற்று ஏற்பாடு பண்ணோமா. கல்யாணம் பண்ணி 13 சவரம் போட்டு கட்டி கொடுத்தோம். போட்ட 1 வாரத்துக்குள்ளேயே இவங்க நகையை அடகு வச்சுட்டாங்க. ஒரு 5 பவுனை அந்த சம்மந்தி வந்து அடகு வச்சிடுச்சு. உடனே இந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு, அம்மா என்னை கல்யாணத்துக்கு போட்டு போறேன்னு செயின் வாங்கினாங்க, அடகு வச்சு சாப்பிட்டாங்க. நெக்லஸ் மட்டும் இருக்கு, கல் வச்ச கம்பல் ஜிமிக்கி இருக்கு அப்படின்னுச்சு. நாங்கள் உடனே என்ன பண்ணுவோம், பொங்க வருஷம் கொடுக்க போனவங்க அதை 2ஐயும் கைப்பற்றி கொண்டு வந்துட்டோம். இன்னொரு வரைக்கும் அம்மா கிட்ட நகை கொடுத்தமேனு என் பொண்ணு என்கிட்ட கேட்டது கிடையாது. நான் அதை கொண்டு வந்து வச்சுட்டு எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு சரியில்லைன்னுட்டு 2 பேரும் நாங்கள் கோவத்துல எங்கள் மாமியார் வீட்டுக்கு அவர் போயிட்டாரு. நான் தனியாக இருந்து வாழ்ந்துட்டு இருக்கேன். 3 பேத்திக்கு பிரசவம் பண்ணியிருக்கேன். 3 பேத்திக்கும் நல்லது கெட்டது பண்ணியிருக்கேன். உங்க பொண்ணுக்கு 3 பொண்ணா? 3 பொண்ணு என் பொண்ணுக்கு. ஏன்னா சின்ன வயசுல கட்டி கொடுத்தா அது ஒரு வெகுளி மாதிரிமா. யாராவது மாமியாரே இவ்வளோ நகையை கொடுத்துட்டு தாலி கட்டு பட்டுப்படவை நிச்சயப்பட்டு அடகு வச்சு விற்று தின்னுட்டாங்க, தாலி அடகு வச்சு தின்னுட்டாங்க. ஒரு 1/2 கிலோ கறி வாங்கிட்டு வானா கடைக்கு போயிடும். அவங்க அதை உடனே அதை வீக்னஸ் புரிஞ்சுக்கிட்டு உடனே அதை அடகு வச்சு சாப்பிட்டாங்க. புருஷன் இப்படி குடிக்கிறதுக்கு காசு கேட்குறாங்கன்னா பக்கத்து வீட்டில் அக்கத்து வீட்டில் போய் அண்ணா ஒரு 100 ரூபாய் கொடுங்க, எங்கள் வீட்டுக்காரர் நாளைக்கு சம்பளம் வாங்கினா கொடுத்துருவாருன்ட்டு வாங்கிட்டு வந்து புருஷன் டல்லாக இருக்கானேன்னு கொடுக்கும். என் பொண்ணு வந்து ஒரு வெகுளி, ரொம்ப ஒரு ஏமாந்த மாதிரி. 3 பொம்பளை பிள்ளைய பெற்றுமே இன்னைக்கு வேணும் நாளைக்கு வேணும்னு அதுக்கிட்ட பொறுப்பு இல்லையன்ட்டு
நம்ம குழந்தைய நம்ம தானே தாலி கட்டி கொடுத்தோம், நம்ம குழந்தை இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு அதுங்க இவ்வளோ வளர்ற வரைக்கும் நான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கேன். 11 வயசு பெரிய பேத்திக்கு, 2வது பேத்திக்கு 8 வயசு, 3வது பேத்திக்கு 6 வயசு. உங்க சின்ன பொண்ணு என்ன பண்றாங்க? அது சின்ன பொண்ணு வந்து எங்க சொந்தக்காரவங்க கொஞ்சம் கருப்பா இருக்கும். நான் ஹோட்டல் வச்சிருக்கும் போது பொண்ணு கேட்டு வந்து கல்யாணம் பண்ணாங்கம்மா. சொந்தக்காரங்களாம் எங்க அந்த கல்யாணம் பண்ண மாப்பிள்ள வந்து மதுரை. ஏமாத்தி அவன் கல்யாணம் பண்ணிட்டு ஊரோட நாங்க போகணும்னு சொல்லி ஊரோட அவனும் இவங்கள மாதிரியே ஏமாத்துறாரு. வளைகாப்பு பண்ணி கூட்டு வந்ததுலேருந்து எங்க வீட்டுல தான் வராம இருக்கு. அதுக்கு யாரும் ஸ்டெப் எடுக்கல. நான் நம்ம ஜி தமிழ் இருக்கும் போதே அங்கேயே அந்த குழந்தை பிறந்த கையோட வரும்போது நீங்க மதுரையிலேருந்து கூட, மதுரையில எனக்கு யாருமே கிடையாது. இப்போதாம்மா எங்கள் இல்லத்து பிள்ளைமார் மீட்டிங்கில் நான் நம்பராக இருக்கேன், அதில் சொல்லி இப்போ ஸ்டெப் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவன் வந்து வேற கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படின்னுக்காங்க. இப்போ நாங்கள் எல்லாரும் மறைமுகமாக போய் அவன் இருக்க இடத்துல இருந்து கையும் குளமாக பிடிச்சி வந்து எங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அதுக்காக அப்படி இருக்க 5 வயசு பொண்ணு அதுக்கு இருக்கு. நான் ஒருத்தி கஷ்டப்பட்டு என் புருஷன் எல்லாம் கஷ்டப்பட்டுட்டு பசங்க நல்லா இருந்தா பரவாயில்ல. இல்லை இப்போ வந்து வளர்ற வயசுல போன வருஷம் எங்க சம்மந்தி என்ன பண்ணாங்க, 3 குழந்தையும் எங்க வீட்டுல இருந்து வேன்ல அழகா போய்கிட்டு இருந்துச்சுங்கம்மா. இதுக்கு முந்தி எங்க மாப்பிள்ளை என்ன பண்ணாப்புல, குடிச்சிட்டு எங்க பெரிய பொண்ணு ஒரு நாள் கல்யாணத்துக்கு போயிட்டு வந்திருந்தேன். அம்மா என் புருஷனை குடிய மறக்கிற ஆஸ்பத்திரியில் அத்தானே எங்க அக்கா மாப்பிள்ளைய செலவு பண்ணி நல்லாக்கிட்டாங்க. என் புருஷனையும் அந்த மாதிரி திருத்திருமா, நாங்க நல்லா வருவோம்மான்னுச்சு. ஐயோ நம்ம குழந்தை சொல்லுது, எனக்கு ஒவ்வொரு மாசம் 8500 அவனை கொண்டே 3 மாசம் நான் கொண்டே கட்டியிருக்கேன். ஒவ்வொரு மாசமும் அவன் ஏக்கத்தோட குழந்தைங்க ஏக்கமா இருக்குன்னு 3 குழந்தைங்களை கூட்டிக்கிட்டு என் பொண்ணை கூட்டிக்கிட்டு நல்ல சமையல் கறி மீனுன்னு எல்லாம் செஞ்சுட்டு மாப்பிள்ளை வெளியில வந்தா மாம்பழ சீசன் போயிடும், மாம்பழம் முகக்கரை கொண்டே கொடுத்து என் பிள்ளை இல்லாதவளாச்சேன்னு நான் பார்த்துட்டு வந்த 1 வாரத்திலேயே குடிக்க ஆரம்பிச்சிட்டாமா. குடிச்சிட்டு நைட் அசிங்கமா பேசினான்னு சொல்லிட்டு நாங்க போயிட்டு சேலையூர்ல ஒரு நாள் நைட்ல என்னடா 30,000 ரூபாய் செலவு பண்ணேன், 3 குழந்தைங்களை கொண்டு போய் ஸ்கூல்ல ஃபீஸ் கட்ட என்கிட்ட கிடையாதுமா, அவங்க வீட்டுல இருந்து எங்க வீட்டுக்கு வரும்போது ஸ்கூல் கட்டணும், அந்த ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வரும்போது ஓனர் வீட்டுல நான் அண்ணன் பையன் வீட்டுல வேலை பார்த்தேன், பேபி கேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நைட் டியூட்டி. 12 மணிலேருந்து 1:30 மணி வரைக்கும் அந்த சாருக்கு நான் கால் அமுக்கணும். ஏன்னா அந்த 3 குழந்தைங்களுக்கு ஃபீஸுக்கு 25,000 கொடுத்து உதவுனாங்க. நான் அவ்வளோலாம் கஷ்டப்பட்டு இன்னைக்கு காப்பாற்றி விட்டு இருக்கிறேன். எங்க சம்மந்தி வளர்ற நேரத்துல போன வருஷம் அந்த 3 குழந்தைங்களும் என் பேத்தி என் பெரிய பொண்ணை மட்டும் பிடிச்சிக்கிட்டாங்க. எங்க சொந்தக்காரவங்க எல்லாரும் எங்க மச்சின பொண்ணு கல்யாணத்துக்கு வந்தவங்க, ஒண்ணு கூப்பிடுறீங்களா 3 குழந்தைங்க கூட்டிக்குங்க, பாத்துக்கிறேன்றீங்களா பாத்துக்கணும். போன வருஷம் அனுப்பிச்சு விட்டதுக்குள்ள என்னென்ன நடந்திருக்குமா, 2 குழந்தையும் எங்க சம்மந்தி வீட்டுக்கு கீழே இருக்கிற ஒரு வயசானவர் ஒரு தப்பு பண்ணியிருக்காரு. ஒரு குழந்தைகிட்ட பபுள்ஸ் வாங்கினான்னு 10 ரூபா கொடுத்துட்டு ஒரு குழந்தைய தப்பு பண்ணிருக்கான். ஒரு குழந்தை வந்தோடனே இதுல ஒரு குழந்தை போய் அவங்க அப்பத்தாட்ட சொல்லியிருக்கு. உடனே வந்து இவங்க சண்டை போட்டு என்னடி மகேஷ் உங்க அப்பா என்னமோ செஞ்சாங்க, அவங்களுக்குள்ள அப்படியே சாஃப்டா பண்ணிட்டாங்க. இது எனக்கு தெரியவே தெரியாது. எங்க வீட்டுக்கு அந்த குழந்தை 4 மாசம் கழிச்சு வந்ததுக்கு அப்புறம் குழந்தைங்க 3வது பேத்தி இருக்கா பார்த்தீங்களா, அந்த பேத்தின்னு எங்களை கீழ் வீட்டு தாத்தா இந்த மாதிரி பண்ணாரு. ஒரு விஷயம் இதுங்களுக்குள்ள சின்ன பசங்க போய் பேசியிருக்கு. அதுல அந்த சின்ன பொண்ணு என்கிட்ட அம்மாச்சி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அம்மாச்சி, இந்த மாதிரி நந்திதா தனுஷி அக்கா என்கிட்ட சொன்னாங்க அம்மாச்சி. எங்களுக்கு கேட்ட 2 நாளைக்கு முந்தி தான் அந்த குழந்தை படிக்கிற ஸ்கூல்ல டாக்டர் வந்து கவுன்சிலிங் பண்றாங்க. எல்லா பேரண்ட்ஸையும் வர வச்சுட்டு குழந்தைங்களுக்கு ஒரு சின்ன தவறுகள் நடந்தா கூட நீங்க இந்த மாதிரி பண்ணு. எங்களுக்கு கேட்டவுடனே அதிர்ச்சியா எங்க சம்மந்திக்கு போன் போறேன். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, அதுங்க கிடக்கு சும்மா குழந்தைங்களை அசிங்கப்படுத்த நினைக்கிறியா, என்னம்மா நடக்குது என்னம்மா இந்த மாதிரி. நான் டெய்லி டிவி பாக்குற நேரம்லாம் வேலை செய்யற வீட்டுல இந்த செய்திங்களை போடும்போது ஒரு குழந்தைங்களை பத்தி கேட்கும் போதெல்லாம் இந்த 3 குழந்தைங்க மேலதான் மேடம் எனக்கு. நான் யாருக்கோசம் வாழதான் சொல்லுங்க, என் லைஃப் சரியில்லை, நான் தாய் இல்லாம வளர்ந்தவ. என்ன சார்ந்த ஊர்ல 2 அண்ணனுக்கும் தலையில ப்ராப்ளம். ஒரு அண்ணன் வழுக்கி விழுந்து குழந்தை மாதிரி ஆயிட்டாங்க, இன்னொரு அண்ணனுக்கு பிளட்ல ரத்த குழாய் வெடிச்சு கை கால் வராம இருக்காங்க. அக்காவுக்கும் அதே நிலைமை. எனக்குன்னு தட்டி கேட்க யாருமே இல்லை. சொந்தக்காரங்க எல்லாம் பணக்காரங்க. இதே அம்பாள் நகர்ல ஒரு 100 குடும்பம் இருக்கு, எல்லாருமே கோடீஸ்வரர். நானா பார்த்து இந்த சம்பந்தம் பண்ணனால என்னால போய் சொல்ல முடியல. என் தம்பி கிட்ட போன வருஷம் சொன்னதுக்கு, அத்தாச்சி எங்க அக்கா கிட்ட படிக்கட்டும் அத்தாச்சி. இப்ப போன வாரம் அந்த குழந்தைய கூட்டிகிட்டு போய் கீழ் வீட்டு அந்த தப்பு நடந்த அவங்க அப்பா பொண்ணு கிட்ட பொருள் காட்சியில இன்சாப் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். 200 ரூபாய் கொடுத்து அந்த 11 வயசு குழந்தைய பொருள் காட்சிக்கு தனியா அனுப்புறாங்க மேடம். அது 11 வயசு குழந்தைக்கு ஏதோ ஒண்ணு நடந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஒண்ணு உருவாக்கிட முடியுமா? நான் எனக்கு என்ன ஆசைன்னா அதுங்க 3யும் +2 வரைக்கும் படிக்க வைப்பேன். என் உயிர் இருக்கிறது அவ்வளவுதான் மேடம், என்னால உழைக்க முடியும். 2 ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன், கர்ப்பப்பையில கொழுப்பு கட்டியிருந்தேன், வெயிட்டு தூக்கி இரணியா குடலே இருக்கா. நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்க? இந்த பொண்ணு வெகுளி,
ரொம்ப குழந்தைத்தனம். யாரு நீங்க சிரிச்சுக்கிட்டு எதையாவது விஷத்தை கொடுத்தா கூட சாப்பிட்றோம், எதையாவது கேட்டா கூட கழட்டி கொடுத்துரும். பிஞ்சு குழந்தைங்க மேடம். நாளைக்கு இந்த 3த்துக்கு என்ன நிலைமை ஆகும் மேடம்? எங்க சம்மந்தி கேரக்டர் சரியில்லை மேடம். சின்ன வயசுல இருந்து உங்களுக்கு 3 கல்யாணம், எங்க கிட்ட சொல்லவே இல்லை அந்த அம்மா. கல்யாணம் நடக்கிற வரைக்கும் எனக்கு ஒரு பிள்ளை ஒரு பொண்ணு, ஒரு பிள்ளை ஒரு பொண்ணு. தாலி கட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் ஒருத்தரா வராங்க. இந்த வீட்டுக்காருக்கு 5 குழந்தை, இந்த வீட்டுக்காருக்கு 2 குழந்தைன்னுட்டு ஏமாத்திட்டேன். நான் ஏமாந்துட்டேன். என் புருஷன் சரியில்லை, கௌரவ பிரச்சனை, மானப்பாக்கூடாது, என் குழந்தை தப்பு பண்ணிடக்கூடாதுன்னு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நீங்க கஷ்டப்படுறேன் மேடம். எனக்கு ஒண்ணும் இல்லை மேடம். என் 3 பேத்திங்க எதிர்காலம் நல்லா இருக்கணும், படிக்க வைக்கணும், என் உயிர் இருக்கிற வரைக்கும் அதுங்களை கௌரவமா வளர்க்கணும்னு ஆசைப்படுறேன். எல்லா ஜாதி ஜனத்திலையும் நான் நல்ல நிலைமையில கொண்டு வரணும்னு பாக்குறேன். இதுக்கு மட்டும் உதவி பண்ணுங்க மேடம். என்ன பண்ணுமா? எனக்கு 3 குழந்தை படிக்கிற வரைக்கும் என் பாதுகாப்புல இருக்கணும் மேடம். அந்த நடுப்பொண்ணு 6 வயசு வரைக்கும் அம்மானு சொல்லல மேடம், பேச்சு வரல. மூளையில ஒரு கட்டி வந்திருந்தது. செட்டிநாடுல கொண்டு போய் 6000 செலவு பண்ணி ஆப்ரேஷன் பண்ணேன். டாக்டர் கடை வச்சிருந்தேன். இந்த ஒரு செகண்ட் அந்த குழந்தைய கூட்டாருன்னா குழந்தைக்கு மூளையில எட்டிடுன்ட்டாரு. அப்படியே கடையை எடுத்து மூடிட்டு திருமாங்கல்யத்தை கொண்டு அடகு வச்சுட்டு அந்த குழந்தைய காப்பாத்தினேன். பெத்தவேன்னு நீ எதாவது பண்ணிருக்கியா சொல்லுங்க மேடம். எனக்கு 3 பேத்திங்க நல்லா இருக்கணும் மேடம். எதையும் நான் எதிர்பார்க்கல. அவன் பெத்த பிள்ளைங்கள நாளைக்கு அதுங்க வருங்க, அதுக்கப்புறம் அவனை தானே காப்பாத்த போகுது. எதையாவது உழைக்கிறத எனக்கு கொடுக்க சொல்லுங்க. 1 நாள் சம்பளம் கொடுக்க சொல்லுங்க மேடம் வாரத்துல, நான் காப்பாத்திடுவேன். அதுங்க வேன்ல ஸ்கூலுக்கு போயிட்டு வேன்ல கீழே இறங்குங்க. வீட்டுக்கு பக்கத்துலயே வேன் வந்து இறங்கும். ஸ்கூல் உள்ள வேன் போகும். ஒரு 12வது வரைக்கும் படிக்கணும் மேடம். அதுங்களுக்கு மெச்சூரிட்டி கிடையாது. தாயும் சரியில்லை, தகப்பனும் சரியில்லை. அப்பத்தான் வேஸ்ட் மேடம். ஆனா நிம்மதி இல்லை மேடம். நான் வாழ்றதுக்கு கொஞ்ச காலம் தான் மேடம். அந்த கொஞ்ச காலத்துக்கு இதுங்களுக்கு முன்னுக்கு கொண்டு வச்சுட்டு போகணும்னு ஆசைப்படுறேன். அவங்க என் மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணது வீட்டை வித்துட்டு தெருவில் நின்னேன். இன்னைக்கு ஒரு இடத்துக்கு 3 இடம் வீடெல்லாம் வித்து கல்யாணம் பண்ணறது ரொம்ப அநியாயமா? ஏன்னா என் பொண்ணுடைய நிலைமை அப்படி மேடம். கடைக்கு போகாத என் புருஷன்காரன் 11 மணிக்கு அனுப்புவோம். அந்த கடையில போய் ஏக்கப்போம் சீக்கிரம். அவன் என்ன பண்ணுவான், இப்படி பிடிக்கிறது அப்படி பிடிக்கும். இந்த பொண்ணு சிரிச்சு நான் நான் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன் மேடம். இது எங்கேயாவது போயிடுச்சுன்னா நான் அவமானப்பட்டுருவோம். எங்க அக்கா பண்ணதுனால நான் ஒவ்வொரு சின்ன வயசுலயே எதிர் வீட்டுக்கு பத்திரிக்கை கொடுக்க வரும்போது நம்ம வீட்டுக்கு வரலையேன்ட்டு தூணை பிடிச்சி கூறி குணுவேன் மேடம். நம்ம வீட்டுக்கு பத்திரிக்கை வைக்கல சொந்தக்காரவங்க. நம்ம அக்கா தப்பு பண்ணனால அன்னையில இருந்து இருக்கேன். நான் கட்டுப்பாடோட வாழ்ந்துகிட்டு இருக்கேன் மேடம். ஜாதி ஜனத்துல நான் இவ்வளவு ஒரு சொந்த பந்தத்துல மாமியார் சேர்த்த வீட்லயே கூட கேட்டரிங் தான் மேடம் பண்ணேன். சாவு ஒரு பக்கம் கடந்த போட்டு 100 சாப்பாடு வெளியில பண்றீங்க கொடுங்கன்ட்டு தண்ணியை ஊத்திட்டு பண்ணேன். கர்மாந்திரத்துல இருந்து எல்லாத்துக்குமே என்கிட்ட பணத்தை கொடுங்க, நான் உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டு நான் சபையில நிக்கிறேன்னுட்டு நிக்கணும் உழைக்கிறேன் மேடம். நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு எங்க சம்மந்தியே கேளுங்க. வச்சுக்கன்னு சொல்லி கொண்டு வரேன். எங்க பாருங்க, அவன் இருக்கையில கொடுப்பான். இருக்கையில இருக்க வேணா. இப்ப 3த்துக்கு திருப்பி யூனிஃபார்ம் எடுக்கணும் மேடம். 3த்துக்கும் வேன் பீஸ் 22,000 கட்டணும் மேடம். 4 அந்த குழந்தைய என்ன நம்பிதானே இருக்கு மேடம். 4 பேத்தி. ஒரு ரோஜா செடி கூட 4 மேடம். எங்க வீட்டுக்கு வந்து பாருங்க மேடம். மல்லி செடி கூட 4, ஒரு செம்பருத்தி கூட 4 பேரும் ஒரு கப் எடுத்து ஊத்துங்க. நான் நல்லா வளர்க்கணும்னு ஆசைப்படுறேன் மேடம். எங்க வீட்டுல ஒரு இடத்துக்கு 3 இடம் வாங்கி வச்சிருக்கேன் மேடம். என் உயிருக்கு அப்புறம் என் 4 பேத்திக்கு 4 பேத்தில என் பேர் சின்ன பொண்ணு என் கூடயே இருந்து கஷ்டப்படுறா. அவளுக்கு உடல்ல மஞ்சா காமலை இவ்வளவு பேட்டா இருப்பா. இங்க காலையில இருந்து இங்கதான் இருந்தா. அந்த ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு என் கூட ரொம்ப கஷ்டப்படுறா. கேட்டரிங் ஆர்டர் எடுத்தா முழுக்க வேலை பாப்பா. இப்ப ஒரு பேபி கேர் பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த குழந்தைய அனுப்பி விட்டுட்டு. அதனால ஒரு பங்கு நீ எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோ. அக்கா வெகுலி 3 பொட்டை பிள்ளை வச்சிருக்கா. நான் செத்தேன்னா அவளுக்கு ஒரு பங்கு கம்மியா கொடுன்னு சொல்லிதான் மேடம் நான் எழுதி வச்சிருக்கேன். நான் இதுக்கு மேல என்ன மேடம் பண்ணணும்? ஒரு அத்தை என்னங்க நாங்க என்னத்தை பண்ணணும்? உங்க பொண்ணு சரியில்லை அத்தை, எனக்கு இதை பண்ணி கொடுங்க அத்தை. ஒரு நாள் அவன் சொன்னது இல்லை மேடம். சும்மா பார்க்க அழகா இருக்கும். ஒண்ணுமே இல்லை. ஃபுல்லா தண்ணி அடிக்கணும், தூங்கணும். ஒரு தட்டு சாப்பாடு அப்படி தூக்கி எறிவான். ஒரு சாப்பாடு தட்டுல ஏதாவது பிசைஞ்சு அசிங்க 3வது தட்டு சோறு தான் சாப்பிடுவான். எங்க ஏரியாவுக்கு கொண்டு போய் வச்சிருந்த இடத்துல எதிர் வீட்டுக்கார பொம்பளை கிட்ட 5000 ரூபாய் கடன் வாங்கிட்டான். எங்க சம்பந்தி வந்து ஒரு 5000. அவன் என்ன பண்ணிட்டான், அந்த பொண்ணை விபச்சாரத்துக்கு அனுப்புறதுக்கு ஐடியா பண்ணிட்டான். யாரும் நம்பரையே வாங்கி கொடுத்தா. அப்ப ஒரு வீட்டுல நான் வேலை பார்த்தேன் மேடம். அவங்களும் பெரிய பணக்கார வீடு. நைட்டும் டேமும் டியூட்டி. அவர் வயசானவருக்கு உடம்பு சரியில்லை. நான் அவங்கள பார்த்துட்டு இருக்கேன். அவங்களாம் மலேசியால இருக்காங்க. இந்த பொண்ணு ஓடி போயிருக்க அளவுல வேற அந்த எதிர் வீட்டு பொம்பளை பிரியாணி வாங்கி வந்து கொடுத்து, புடிகாரங்கிட்ட எதுக்கு இருக்கிற, உனக்கு இந்த மாதிரி புருஷன் தேவையா, நான் போன் நம்பர் தரேன், நீ நல்லா இருக்கலாம் வா அப்படின்னு சொல்லி. இது என்ன பண்ணிச்சு, உங்க அம்மா பேச்செல்லாம் கேட்காத, உங்க அம்மா எவ்வளவு நாளைக்கு உதவி பண்ணுவாங்கன்னு சொல்லு. இது அவங்க பேச்சு நம்பி முகம் பார்க்காதவனுக்கு எல்லாம் போன் போட்டு என் பொண்ணு கடைசியில அந்த குழந்தை, அந்த 3வது குழந்தை தூக்கத்துல அம்மாச்சி அம்மா ராத்திரி எல்லாம் போன் பண்றாங்க. அப்பா குடிச்சிட்டு தூங்குறாரு.
அம்மா நைட்டெல்லாம் ஃபோன் பண்றாங்க. ஒரு நைட்டு போனா 12 மணிக்கு இது யாருக்கிட்டே பேசுது என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சி எங்க மச்சின காலெல்லாம் இவங்கிட்ட பேசுறதே இல்லை மேடம். வர வச்சு என்னப்பா இந்த மாதிரி நமக்கு நடிக்குதுன்னு கேட்டா கடைசியில பார்த்தா அவங்க மூஞ்சே பார்க்கல. பெட்ரோல் பேங்க்ல வேலை செய்யறவன் 40,000 சம்பளம்னு சொன்னானா. இந்த பொண்ணு சொல்லுது. ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரி வந்து நான் இனிமேலாம் இவர்கிட்ட இருக்க மாட்டீங்க, நான் பணக்காரியா வளர்ப்பறேங்கன்னு இது சொல்றதா அந்த பொம்பளை வந்து சொல்லி ஒரு வழியா காப்பாத்தணும் மேடம். காப்பாத்தி தான் போன வருஷம் எங்க சம்மந்தி வீட்டு 2 வருஷம் ஆகுது என் பொண்ணு அனுப்பிச்சு. என்ன மேடம் வாழ்க்கை 3 பொம்பளை பிள்ளை இருக்கு, நமக்குன்னு வாழணும்னு அவனும் நினைக்கல. இல்ல சம்மந்தியாவது நம்ம பிள்ளை இப்படி இருக்கானே அவங்கள அசிங்கப்படுத்துறேன்னு நினைக்கிறாங்க மேடம். அவங்க பண்ண தவறு அவங்க தலையில வீச்ச விதி இந்த குழந்தைங்க தலையில விதிக்கணுமா மேடம்? படிப்பறிவு வேணும் இல்ல மேடம். இன்னைக்கு இந்த ஆபீஸ்ல எவ்வளவு பிள்ளைங்க வேலை செய்யுது எனக்கு பார்க்கையில எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுங்களா? இந்த மாதிரி அதுங்க ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் மேடம். எனக்கு வேற ஒரு ஆசையும் இல்லை. நீங்க அவங்க கிட்ட நல்லா கேளுங்க. என்னுடைய கண்ட்ரோல்ல 12வது வரைக்கும் படிக்க வைக்கிறேன், உயிர் இருக்கிற வரைக்கும் படிக்க வைக்கிறேன். அதுக்கப்புறம் அதுங்களுக்கு மெசூரிட்டி வந்துடும். தாய் தப்பங்கிட்டையும் போட்டோம், அவங்க அப்பத்தாக்கிட்டையும் போட்டேன் மேடம். எனக்கு அவங்க எனக்கு சேவை செய்வாங்கன்னு நினைச்சு நான் காப்பாத்தல. என்ன பேருமா உனக்கு? கலைச்செல்வி. அம்மாவோட முதல் பொண்ணா? எவ்வளோ பசங்க உனக்கு? 3 பசங்க. நல்லா பார்க்குறியா பசங்கள? இல்லை. 3 பசங்க என்கிட்ட தான் படிக்கிறாங்க மேடம். 1 வருஷமா என்கிட்ட படிச்சாங்க. வீட்டுக்காரர் வந்து தண்ணி சாப்பிடுவாங்க. ஒரே நைட்டில் ஒரே டார்ச்சலாக ஒரே தூங்க முடியாது. பசங்களை உட்கார வச்சுக்கிட்டு அசிங்க அசிங்கமாக பேசுங்கன்னு சொல்லி கொடுப்பாரு. எங்கள் அம்மா திட்டுவார், எங்கள் தங்கச்சிலாம் திட்டுவார். அடி தாங்க முடியாமல் நைட்டில் 10 மணிக்கு ஓடுவேன் மாமியார் வீட்டுக்கு. சரி, உங்கள் பக்கத்து வீட்டில் யாரோ உங்களுக்கு ஏதோ ஃபோன் நம்பர் கொடுத்து பேச சொன்னாங்களா? ஆமாம் மேடம். என்னம்மா அது? என்ன விஷயம் அது? இது மாதிரி எங்கள் மச்சின்னு இருக்கிறாரு, இது மாதிரி பேசு, அது மாதிரி எல்லாம் காசு பற்றிலாம் சொல்லலை, பேசு. அவருக்கு ஒரு பையன்தான், அவருக்கு பொண்டாட்டி பிள்ளைலாம் இருக்கு, சொந்த வீடு தான், இதில் இருக்கிறாங்க படப்பையில் இருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னான். எனக்குலாம் அப்போல்லாம் ஒன்றும் வரலாம் தெரியல. அவள் பேச்சை கேட்டுட்டு அங்கே போவார். தப்பாக இதெல்லாம் போகல, நான் போவார இங்கே இருந்தேன், அவ்வளோதான். ஃபோன் பேசுனியா? ஃபோன்லாம் பேசலை, கொடுத்தா. அப்போ எங்கள் அம்மா தெரிஞ்சிச்சு. அப்போ இந்த மாதிரி ஃபோன் உன் மக பேசுகிறா கொள்றா, அங்கே பக்கத்தில் இருக்கவங்களாம் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அப்புறமேட்டு சரி எங்கள் அம்மா தெரிஞ்சுமில்ல என் புள்ள சீரியலே கூட. என்ன சொல்லி ஃபோன் நம்பர் கொடுத்தாங்க? இது மாதிரி எங்கள் மச்சின்கிட்ட பேசு. அவங்க வீட்டில் ஒரு 20 பேர் ஒரு பொம்பளைங்களே ஒரு 5-3 பேர் போவாங்க. ஆம்பளைங்க தான் போவாங்க அதிகமாக. அவங்க வீட்டுக்கார ஆட்டோ ஓட்டுறான், ஒரு பொண்ணு ஒரு பையன். அது எனக்குலாம் அப்படிலாம் தெரியாது மேடம். அந்த வீட்டு தெரு எய்த்தாப்புல போய் தான் மேடம் அந்த மாதிரி அந்த பொம்பளை இது பண்ணிச்சு. எனக்கு தப்பா இதெல்லாம் எனக்கு தின்னானே தெரியாது. இது போய் பக்கத்து வீட்டு பொண்ணுக்கிட்ட நான் இனிமேல் எங்கள் வீட்டில் இருக்க மாட்டேன். அவங்கள சும்மா இருந்தவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருந்தவங்கள வீட்டுக்குள்ளே தண்ணி இருக்க வீட்டில் வாடகைக்கு இருக்க அவங்கள போய் வாங்கலை நம்ம 2 பேரும் ஏரிக்கு போகலாம், ஏரியில் போய் இது போய் தப்பு பண்ணுறவங்க யாராவது வெளியில் சொல்லுவாங்களா மேடம்? இது போய் இந்த மாதிரி அவர் வந்து 40,000 ரூபா சம்பாதிக்கிறான், நான் ஒரே பையன், நான் ஏசி ரூமா, நான் போகிறேன், இந்த குடிகாரங்கிட்ட யார் இருக்க போகிறேன், இதெல்லாம் அவள் என்ன பண்ணிட்டு அங்கேருந்து வயிற்று சாத்திட்டு அவங்க வீட்டுக்காரு நான் கேட்ரிங் பண்ணேன்னா ஹெல்ப் பண்ண வருவார், அவருக்கு 1000 ரூபா சம்பளம் கொடுப்பேன். அக்கான்னு ஆனந்தன திருநெல்வேலிக்கார பையன். அந்த பொண்டாட்டி ஓடியாந்து அக்கா உங்கள் வீட்டில் எங்கள் வீட்டுக்காரர் கொண்டு வந்து கொடுத்ததை நான் சாப்பிட்றேன், உங்கள் பொண்ணு ஏதாவது ஆயிட போகுது, நீங்கள் வந்து காப்பாற்றுங்க, இந்த புள்ள சாட்சியான. அதுக்கப்புறம் தான் மேடம் நாங்கள் தெரிஞ்சு இதை பிடிச்சி கேட்டா கடைசியில் அந்த ஃபோன் நம்பருக்கு ஃபோன் போட்டா அந்த ஃபோன் பண்ணவே இந்த பொண்ணு மூஞ்சே நாங்கள் பார்க்கல. நாங்கள் நைட்டுக்கு பேசுவேன், நான் பெட்ரோல் பேங்க் நைட் டியூட்டிக்கு வரும்போது பேசுவேன். அந்த அம்மா போய் கேட்டீங்களா? அந்த அம்மாவை கேட்டா அவ ஊரை விட்டே ஓடிட்டா மேடம் டக்குன்னு அந்த நேரம். அவ கடைசியில கேட்டு பார்த்தா இவங்க சம்மந்தி அதுல 5000 ரூபாய் கடன் வாங்கியிருக்கு, இவங்க வீட்டுக்கார 5000 ரூபாய் அந்த பொம்பளை கிட்ட கடன் வாங்கியிருக்காங்க மேடம். இவ வெகுலியா இருக்கனால இவ லைஃபை வீணாக்காது. நான் பக்கத்துல இருந்து எவ்வளவுதான் மேடம் பாடுபட முடியும். சின்ன குழந்தை 2 வயசு குழந்தை பாத்திரம் எல்லாம் தைக்க சொல்லுவியா? கேஸ்தோட இருங்கம்மா. எங்க பெரிய பொண்ணு சொல்லுவேன் மேடம். இல்ல சின்ன பொண்ணு. அந்த குழந்தை வந்திருக்கு, அந்த குழந்தைய கூப்பிடுங்க, அதுவே சொல்லும். அம்மா நீ இருமா, முடியலன்னா செய்ய மேடம். முடியல இல்ல எப்பவுமே சின்ன பசங்களையா? உண்மையை பேசு, ஏன் போய் பேச? 2 வயசு பிள்ளைக்கு எப்படி உனக்கு முடியலன்னு தெரியும்? 2 வயசு இல்ல மேடம், 6 வயசு ஆகுது. 2 வயசுன்றாங்க. 2 வயசு குழந்தை, அந்த 6 வயசு குழந்தைய
இந்த வந்திருக்கா மேடம் ஆறு அது போயிட்டு பூஜை பாத்திரம் அளக்க, அது போய் கேஸை துடைக்க, அது போய் கோலம் போட, அந்த ஜட்டியை போட்டு அதுங்களுக்கு நல்ல ட்ரெஸ் போட்டு விடுறது இல்ல. ஒரு நிமிஷம், ஏதோ ஒரு பெரியவரும் குழந்தைங்கள்ட்ட தப்பா நடந்துக்கிட்டாரா? ஆமா மேடம், மாமியார் வீட்டு கீழே. எனக்கு தெரியாது மேடம், எனக்கு எங்க அத்தைக்கு யாருக்குமே தெரியாது மேடம். குழு கட்டுறதுக்காண்டி ஒரு லோன், மாசம் லோன் வாங்கியிருந்தோம். அது கட்டுறதுக்காண்டி மேலே மாமியார் வீட்டில் எப்போ மீட்டிங் அவங்க குழு நடத்து வருவாங்க. அங்கே மேலே குழு நடத்திட்டோம், கீழே போயிருக்குதுங்க இதுங்க. கீழே போயிட்டு அவர் வந்து இப்போ வாமா சாக்லேட் தர 10 ரூபா கொடுமான்னு தப்பாக இது பண்ணியிருக்காரு. உடனே இது குழந்தைங்களுக்கு என்ன தெரியும், அது வந்து மறைச்சிருக்குதுங்க. அது மனசுலேயே வச்சுக்கிட்டு எங்கள் அம்மா பெரியபாளையம் கோயிலுக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க. சரி பிள்ளைங்களை பொண்ணு நம்ம தலைச்ச குழந்தைய கூட்டு போவோம், இருக்குது 2 பொண்ணு தானே வாமான்னு கூட்டாங்க. எங்கள் வீட்டுக்கார எப்போவே எதுக்குமே வரமாட்டாங்க எங்கள் வீட்டு காரியத்துக்கு. சரி வாங்கம்மா 2 பேர் போவோன்னு. சரிம்மா வரம்மான்னு சொன்னோம்ல. அப்போ நைட்டு எங்கள் சின்ன பொண்ணு சொல்கிறா, எங்கள் பெரிய பொண்ணுக்கிட்ட வந்து இதுக்கு 2 சொல்லியிருக்கு. என் பெரிய பொண்ணை அடிச்சிருக்கிறா, அடித்து கண்டிஷன் பண்ணியிருக்கோம். அவங்க அப்பத்தாட்ட சொல்லியிருக்கு. அவங்க அப்பத்தாட்ட சொன்ன என்னங்கத்தன்னு கேட்டேன். இது மாதிரி தப்பாக இந்த மாதிரி பண்ணியிருக்காண்டின்னா அந்த ஆளை சும்மா விடல மாமியார். மிரட்டினாங்க, கண்டிச்சாங்க. அவங்க பொண்ணுக்கிட்டலாம் சொல்லி அவங்க ஹவுஸ் ஓனர்கிட்ட சொல்லி. அந்த ஆள் எங்கே போ? அந்த ஆள் அங்கே இல்லை மேடம், ரொம்ப நாள் ஆயிடுச்சு அந்த ஆள் பார்க்கறதே இல்லை. இவங்க மாமியார் எனக்கு போட்டியா அந்த குழந்தைய வந்து அது கையில பத்திக்கணும்னு பணத்தை கொடுத்து சாக்லேட் அது இஷ்டம் சொல்லுவேன். 11 வயசு. அத்தை நைட்ல வந்து அவரு இது மாதிரி சத்தம் போடுறாரு, கொஞ்சம் படுக்க வச்சுக்கிறேன் அந்த பொண்ணு, பெரிய பொண்ணு இது கொஞ்சம் கண்டிக்க மாட்டுது. அவங்க அப்பா கொஞ்சம் கண்டிச்சார். இந்த பொண்ணு கண்டிக்கலாம்ல மேடம், கண்டிக்க மாட்டா. அப்பத்தாட்டு போறேன் நைட்ல படுக்க போயிடும். அந்த சின்னது நடு பொண்ணுதான் என் கூட படுத்துக்கும். அந்த பசங்க தூங்குறதை எழுப்பி விட்டுட்டுவாரு. சாப்பிட்டுச்சிங்க, ஏங்க அதுங்க தூங்குற குழந்தைய எழுப்புறீங்கன்னு கேட்பேன். அதுங்களை இப்படி உட்கார வச்சுக்கிட்டு அசிங்கமா சொல்லி தருவேன். அம்மா சொல்லி கொடுப்பேன். கேட்டா திருப்பி நானும் அசிங்கமா கேட்பேன். நானும் சும்மா இருக்க மாட்டேன், நானும் தான் திருப்பி பேசுவேன். பேசலாம் நான் சொல்ல வரல. பசங்க வாழ்க்கை என்னத்துக்காக? இவங்களை நம்பி எப்படி மேடம்? இவளும் சரியில்லை, இவங்க ஃபேமிலியும் சரியில்லை. பெத்த பொண்ணு குழந்தைங்களாச்சுன்ட்டு பாக்குறதுக்கு இந்த பொண்ணு அவளுக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க இன்னைக்கு ஒரு பிரியாணி வாங்கி தரீங்கன்னு சொன்னீங்க, ஒரு 65 வாங்கி தரீங்கன்னு சொன்னா நீங்க என்ன சொன்னாலும், ஆனா வீட்டுல வீடை கூட்டணும், விளக்கேற்றணும், சாமி கும்பிடணும், பல்லு விளக்கணும், டெய்லி சொல்லணும் மேடம். இவ்வளவு பெரிய பொம்பளைக்கு டெய்லி சொல்லணும். இவ விளக்குனா தானே மேடம் அந்த குழந்தைங்க செய்யும். உங்க வீட்டுல இருக்கணும் அந்த பல்லெல்லாம். என் வீட்டுல என் 4வது பேத்தி அந்த வளருது, அந்த குழந்தையுடைய பல்ல பார்த்தா இன்னைக்கெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கலாம் மேடம். நானும் அவசரத்துல வேலைக்கு போறேன் மேடம். எனக்கு வந்து என்ன அலங்காரம் பண்ண நேரம் கிடையாது மேடம். நான் தலையில தண்ணி. நீங்க ரொம்ப தாங்குறீங்களோ எங்களை? ரொம்ப தாங்குறேன்னா நான் தாய் இல்லாம வளர்ந்துட்டேன். என் குழந்தைங்க எல்லாம் அது ஒரு வெகுளி பொண்ணா இருக்கு. குழந்தை மாதிரியே பாக்குறீங்களா? அது நிலைமை என்னன்னா அது அப்படி இருக்கு மேடம். இல்லைன்னா இங்க பாருங்க மேடம், இவங்க வீட்டுக்கார காப்பாத்துன்னு சொல்லிட்டு நான் வீட்டு தனி கொடுத்தன கூட்டை வச்சிருக்கேன். புருஷங்காரன் வாசல்ல படுத்திருக்கானா, இது வீட்டுக்குள்ள படுத்திருக்கு குழந்தைய போட்டு. வெயில் நேரம், வெயில் காலம், இப்ப சித்திரை மாசம். அவன் வீட்டுக்கு இன்னொருத்தன் யாருன்னு தெரியல, இவன் புருஷன் லுங்கிய கட்டிக்கிட்டு குழந்தைய தூக்கி அப்படி போட்டு இவன் மேல கைய போட்டான்னு என்கிட்ட வந்து சொல்லுது மேடம். லைட்டை போட்டுட்டு எவடா அதுன்னு அசிங்கமா கேட்டுட்டேன். வீட்டுக்காரனை எழுப்பி திரும்பி இது பாத்துருக்கு புருஷனோடெல்லாம் தேடி அப்புறமா தான் அவன் ஆளே காணோம். இப்படி ஒரு புருஷன் மேடம், இவளுடைய லைஃப் இப்படியாப்பட்ட ஒரு 3 குழந்தைங்களை நம்பி நான் எப்படி மேடம் இருப்பேன்? நினைச்சு பாருங்க மேடம். விடவே முடியாது. என் வீட்டுல எங்க பாருங்க, பல்லு விளக்க சொல்லணும்னா என்ன சொல்லணும், என்ன பண்ணிட்டு இருக்கேன்? விளக்கேத்தணும், டெய்லி விளக்கேத்து, டெய்லி கோயிலுக்கு போ. அதை தவிர உனக்கு என்ன வேலை? டெய்லி விளக்கேத்து. இன்னைக்கு எங்க வீட்டுக்கு வந்து செய்ய சொல்லி டெய்லி இப்ப செய்யறா. அந்த வேலையை அவங்க வீட்டுல செஞ்சா புருஷன் திருந்தாதவங்க கூட திருந்த மாட்டா. இந்த வயசுல நான் எத்தனை கோவில். நீங்க பார்த்து வளர்த்த மாட்டீங்களா அந்த பசங்களை? எந்த பசங்க? சின்ன பசங்களா இருக்கும்போது நீங்க இதெல்லாம் சொல்லி கொடுக்கலையா? நான் தான் சொல்றேன்மா, 15 வயசுலயே கல்யாணத்தை பண்ணிட்டேம்மா. என் புருஷன் சரியில்லைம்மா. இதே கூத்துதாம்மா. இவங்க புருஷன் பண்ற மாதிரியே எனக்கு தாய் கிடையாது. என் குழந்தைங்கள பார்க்க கொள்ள என் புருஷன் இதே நிலைமை தான். 11:30 மணிக்கு எழுப்பி இந்தா போய் போயிட்டு வா, சாப்பிட்டீங்களா இதுங்க முன்னாலே இவங்க எங்க சொந்த அத்தை பையன்மா. எங்க ஊர் அறைய எனக்கு வரமறைய 3 மாடி சத்திரத்துல கல்யாணம் பண்ணாங்க. தாய் இல்லாத பொண்ணு 9 சவர நகை போட்டாங்க. இப்ப போய் அவரு
வேலை வெட்டிக்கு போறதில்ல. அது இப்போ வச்சிருக்காரு பாருங்க, ஒரு 4 புருஷனை வச்சிருந்தது, அது ஒரு இதுவா இருந்தது, ஊரை விட்டு வந்து அதை இப்ப வந்து சேர்த்து வச்சுக்கிட்டு வாழ்றாங்க. சொந்த எங்க அத்தை பையன், என் புருஷன். என்ன பண்ண சொல்றீங்க? நான் என்ன பண்ண முடியுமா? அவனே சரியில்லை, அவனால நான் செத்துடல நினைச்சேன்னா இவங்களெல்லாம் பார்க்க யாருமே கிடையாது. இந்த 3 குழந்தையும் பெத்துடுச்சே. 3 குழந்தை பிரசவம் நான் தான்மா பார்த்தேன். ஹோட்டல் வச்சிருந்தேன். 3 குழந்தையில தான் பிள்ளைய தானே சமைக்கிறா, தான் பேத்தியே தானே, பேத்தியோ பேரனோ முகம் தெரியாது, தான் மருமகன் பிரசவம் பார்க்கல. எனக்கு எதுவுமே தெரியும். என் குழந்தை உயிரை காப்பாத்தணுமே, என் குழந்தை பிழைக்குமோ சாகுமோன்ட்டு கூட்டிகிட்டு வந்துச்சுன்னு கடையில ரோட்டு மேல ஹோட்டல் வச்சிருந்தேன் மேடம். மேடவாக்கத்துல உள்ள ஆபீஸ்க்கு ஆப்போசிட்ல ஹோட்டல் யாருன்னு. இந்த குழந்தை பிரசவம் ஆகி அந்த குழந்தைய உள்ள ஒரு ஒதுப்புறம் இருக்கும், ஒரு ரெண்டர் அடிச்சுட்டு பின்னால இந்த ஸ்டோர் ஜாமான், அதுல இந்த குழந்தைய பிறந்த குழந்தைய வச்சுக்கிட்டு ஆஸ்பத்திரியில இருந்து அங்க வச்சு கடையில புண்ணியதானம் பண்ணி எல்லாம் பாத்துக்கிட்டேன் மேடம். கடையில ரோட்ல போறவங்களாம் பக்கத்து கடைக்காரன் தீட்டு, அந்த கடையில போய் சாப்பிடாதீங்க, ஏன் நீ சாமியாடி தானே, அங்க இருக்க தேவகோட்டை காரைக்குள்ள இருந்து ஏத்த மாதிரி ஐடி கம்பெனி, இந்த சிங்கப்பூர் ஆர்டர் எடுக்கிற கம்பெனி, எங்க ஊர் சைட்ல உள்ளவங்க எல்லாம் வருவாங்க, ஏன் நீ எல்லாம் பூசாரி வீடு தீட்டுக்கார பொண்ணு, அந்த பொண்ணு புள்ள பெத்த பொண்ணு உள்ள வச்சுட்டு ஹோட்டல்ல செஞ்சு போடுறது போய் சாப்பிட்றீங்க. உடனே அவங்க எல்லாம் பெரிய யாருமே ஒண்ணுமே இல்லைன்ட்டு எல்லாம் இந்த கடைப்பாங்க. வியாபாரம் கூட நடக்காது மேடம். என் குழந்தை நல்லா இருந்தா போதும்னுட்டு நான் இதுங்களை வச்சுட்டு இவ்வளவு கஷ்டம் மேடம் பட்டிருக்கேன். யார் ஆதரவும் இல்லை மேடம் எனக்கு. நான் என்னோட ஆதரவாலதான் இதுங்களை காப்பாத்தணும். இப்ப என்ன நினைக்கிறேன், 3 இடம் வாங்கியிருக்கேன், 25 சென்ட் பட்டா லைன்ல வாங்கியிருக்கேன். இப்ப இருக்கிற வீடு இன்னும் ஒரு வீடு தளம் போட்டு கட்டணும். நம்ம உயிருக்கு அப்புறம் இந்த 4 குழந்தைங்களும் வாழணும். நான் யாருக்கோசம் உழைக்கிறேன் மேடம், இவ்வளவு வலியோட வேதனையோட. டெய்லி அண்ணா நகர் டிப்போ தாண்டி போயிட்டு வரேன். பெரிய கோடீஸ்வரன் வீட்டுல தான் வேலை பாக்குறேன். மாமியார் லீவுக்கு போறேன், அம்மா வீட்டுக்கு போறேன், உன்னை நம்பிலாம் பெரிய பொண்ணை அனுப்ப மாட்டேன் சொல்றாங்க. உன்னை நம்பிலாம் நான் அனுப்ப மாட்டேன் பெரிய பொண்ணு. அது வந்து இருமா ஜீவிதா இருமான்னு சுத்தம் அதிக மாட்டுது. காசை கொடுத்து நீ வா பேசுது, போடி வாடி பேசுது, என்னைய மரியாதை கொடுக்க மாட்டேது. நான் அடிக்க மாட்டேன், எகுத்து கூட பேச மாட்டேன். ஜீவிதா 10 வாட்டி கூட மேடம் சாப்பிடறதுக்கு கூப்பிடுவேன். அவங்க அம்மாச்சி கிட்ட 10 நாள் இருந்துச்சு, கரெக்டா இருந்துச்சு. என்னுடைய கதி இருக்கும். இங்க சாப்பாடு எடுத்துக்கிட்டு அடுத்தவங்க வீட்டுல போய் சாப்பிடும். சாப்பாடு எடுத்துட்டு போய் அவங்க வீட்டுல, எங்க வீட்டுல இல்ல, பாய் வீட்டுலன்னு ஒரு வீட்டுல, ஃப்ரெண்டு வீட்டுல. எங்க வீட்டுக்காருக்கு பொண்டாட்டி அந்த 3 பிள்ளைங்களுக்கு தாயா இருக்கிற மேடம். நான் மாமியார் விட்டான போல மேடம். நான் எங்க கொண்டே வச்சுக்க உன்ன? நான் எங்கன்னா வச்சாலும் பரவாயில்ல மேடம். இல்ல எங்கேயும் உன்ன நம்பி வைக்க முடியாதுமா. இல்லைன்னா ஒண்ணு பண்ணுங்க மேடம், எனக்கு என் மாமியார் வேணா, எனக்கு எங்க அம்மா வேணும், எங்க வீட்டுக்கார் வேணும், எனக்கு எதனா ஒரு வழி பண்ணுங்க வேலைக்கு. ஏன் உங்க மாமியார் வீட்டுல என்ன உனக்கு? என்ன பண்றாங்க அத சொல்லுங்க. மாமியாரோட தான் இருக்கணும். உங்க வீட்டுக்காரர் சரியில்லை, அவங்க திருத்தட்டும். நீ ஏதாவது ஒரு வேலைக்கு போ, உன் புருஷன் உன் பிள்ளைங்களை பாரு. தாலி அடகு வச்சு தின்னா மேடம் மாமியார். பட்டுப்படவை நிச்சயப்பட்டு கல்யாணப்பட்டு இவளது எல்லா பொருளையும் வித்துட்டாங்க மேடம். இப்ப அந்த 11 வயசு குழந்தைய கெடுத்துட்டா திருப்பி சேர்க்க முடியாது. அது ஒண்ணுதான் மேடம். எவ்வளவு பசங்க உங்களுக்கு? 3 பசங்க மேடம். பாக்குறீங்களா பசங்களை? பசங்களை பார்த்து தான் மேடம். என்ன பாக்குறீங்க? எல்லாருக்கும் என்ன செய்யறோம் முறையா நான் செஞ்சேன். அப்படியா? உங்க பசங்க 2 பொண்ணுங்கள்ட்ட பக்கத்து கீழ் வீட்டுல ஒரு பெரியவர் தப்பா நடந்துட்டு இருக்காரு தெரியுமா? அது நான் ஊருக்கு போயிருந்தேன் மேடம். அப்போ நானே அதெல்லாம் எனக்கு தெரியாது மேடம். அதுக்கப்புறம் சொன்னோன்னே நான் கண்டிச்சு வச்சு அதுக்கப்புறம் அவங்கள நான் திட்டி விட்டு அவங்களும் போயிட்டாங்க. அது பசங்களுக்கு எல்லாம் சேர்றது உண்டா? அதுக்கு என்ன மேடம் நான் வச்சிருக்கேன் குறை? பொண்டாட்டியோட தாலியை வச்சுதான் நீங்க சாப்பிடுவீங்களா? அது ஒரு அப்படி இல்லை மேடம். ஒரு அர்ஜென்ட்டுக்கு நான் சொந்த வேலைக்கு வச்சேன், அப்பயும் மூட்டி கொடுத்துட்டேன் மேடம். கொலுசை வைக்கிறது, தாலியை வைக்கிறது, நகையை வைக்கிறது, அது ஒரு அர்ஜென்ட்டுக்கு தான் மேடம் வச்சேன் நான். இன்ன வரையும் அவங்க கேளுங்க, அவங்களுக்கு நான் ஏன்னா ஒரு குறை. சரி, உங்களுக்கு 30,000 ரூபாய் செலவு பண்ணி டி அடிக்ஷன் சென்டர்ல கொண்டு போய் போட்டாங்க, வந்து ஒரு வாரத்துல குடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அப்படியே மேடம் என் வேலை அந்த மாதிரி இருந்துச்சு. அது லைட்டா குடிக்கணுமா? அது தப்பு தான் மேடம். அது கொஞ்சம் லைட்டா சாப்பிட்டுதான், அதான் அவ்வளவுதான்.
குடிச்சிட்டு வருது, வந்து கெட்ட வார்த்தை பேசுறது, பசங்களை தூக்கத்துல எழுப்பி உட்கார வச்சுட்டு கெட்ட வார்த்தை அம்மாவை தப்பா கேளு சொல்றது, இதெல்லாம் ஏத்துக்க முடியாத விஷயம். இது பாருங்க ரொம்ப கிளியருங்க. 3 பசங்களும் பொறுப்பா வளர்க்கணும், அதுக்கு உங்க 2 பேருக்கும் பொறுப்பு இல்லை. நீங்க குடிப்பழக்கம் இருக்கு உங்களுக்கு, இந்த பொண்ணுக்கு பொறுப்பு கிடையாது. புரியுதா? அந்த 3 பசங்களும் அந்த அம்மாட்ட தான் வளரணும், அதுதான் உங்களுக்கு பாதுகாப்பு. மேடம் அவங்களுக்கு என்ன மேடம் நான் வச்சிருக்கேன், குறை வச்சிருக்கேன்? குறைன்னா நீங்க குடிச்சிட்டு வந்து நைட் எல்லாம் சண்டை போடுறது குறைதான். இவங்க ஒழுங்கா இருந்தா நான் ஏன் மேடம் இந்த மாதிரி ஒழுங்கா இல்ல அவங்களால பாத்துக்க முடியல, அதனால அந்த 3 பசங்களும் அவங்கள்ட்ட வளரட்டும். அது எப்படி மேடம் நான் விட முடியும்? நான் பசங்களை அவங்களுக்கு நான் என்ன மேடம் நீங்க சரி அவங்களுக்கு நான் என்ன வச்சிருக்கேன்? நீங்க பசங்க மேல பாசம் வச்சிருக்கீங்களா? ஆமா. பசங்க நல்லா இருக்கணுமா, அந்த அம்மா நல்லபடியா வளர்த்துவாங்க. நீங்க எப்ப வேணா போய் பார்த்துட்டு வரலாம். அப்பெல்லாம் போக முடியாது மேடம். அவங்க இங்க ஒரு மாதிரி பேசுவாங்க, வீட்டுல ஒரு மாதிரி இப்ப நான் சொல்றேன் மேடம், இப்ப இவங்க கூட்டிக்கிட்டு போய் கான்வென்ட்ல சேர்க்கல, கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் சேர்த்திருக்காங்க. அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல அந்த நடு குழந்தை சொன்னேல மூளையில ஆபரேஷன் பண்ணி அம்மா போட்டு, அது ரொம்ப வீக்கான குழந்தை. ஒரு பைக்குக்காரன் காலில் ஏத்தி காலில் இந்த இடத்துல அடிபட்டு ரத்தம் கொடக்கொன்னு சிரிச்சுக்கிட்டு அவன் 500 ரூபாய் கொடுத்து ஒரு ஊசியை போட்டு கொடுத்துட்டு கும்பிட்டுட்டு போயிட்டான்னு விட்டுட்டாங்க. இவங்க தீபாவளிக்கு எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். என் பொண்ணு மேலதான் நான் இப்பயும் சொல்றேன். ஒரு நிமிஷம் படிக்கிறது பிள்ளைங்க கவர்மெண்ட் ஸ்கூல்லானாலும் பிரைவேட் ஸ்கூல்லானாலும் படிக்கும். விஷயம் அது இல்லாம அவங்க பொறுப்பா பாத்துக்க தெரியல. அவர் வேலைக்கு போவாரா? நான் சொல்லிட்டேன் என் பொண்ணு சரியில்லை, அதனாலதான் அந்த 3 பொம்பளை குழந்தை. மேடம் அப்பயே நான் பாத்தேன். ஆனா நான் யாருக்கு உங்களால முடியாதுங்க, பொம்பளை பசங்க நீங்க பார்க்க முடியாது. நீங்க வேலைக்கு போனோம்ல, நீங்க வேலைக்கு போய் உங்களால முடிஞ்சதை சம்பாதிச்சு கொடுங்க. அந்த அம்மா பொறுப்பா பாத்துக்க. இந்த பொண்ணு குழந்தை மாதிரி இருக்கா, பல்லு தேய்க்கிறதுக்கு அம்மா சொல்லணுமா? நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்ப எப்படி நீங்க பசங்களை பொறுத்து சிரிக்கிற? கை வலிக்குது மேடம். அதை அடிச்சு பிரயோஜனம் இல்ல, அவ இருக்கட்டும் ஜாலியா. ஆனா அவங்க அத்தானு மேடம், அந்த அத்தானுக்கோசம் எங்கனால குடிக்க கையேந்திருவா மேடம். யாருக்கிட்டனால கடன் வாங்க, எத்தனை தண்டல்காரன்கிட்டே கடன் வாங்குவா மேடம். எல்லார்கிட்ட எங்க பாருங்க, எங்க வீடு வரைக்கும். நீங்க அவங்களோட போட்டி போடாதுங்களே மேடம். அவங்க பேசுறது உங்ககிட்ட நல்லா பேசலாம், உண்மையை தானே பேசுறேன். ஆமா, நீங்க இங்க எல்லாம் இப்படி பேசி அங்க போய் கெட்ட வார்த்தையில திட்டினா ரொம்ப கஷ்டம். இல்ல நான் பேசல. நீங்க என்ன சொல்றீங்க? பசங்களோட நலனுக்காக சொல்றீங்க. உண்மைதான் மேடம். இந்த பாருங்க, அவருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம். உங்க மாமியார் மருமகன் பிரச்சனைகள் இருக்கலாம். அதெல்லாம் நமக்கு கவலை இல்லம்மா. பசங்க நல்லா இருக்கணும், அது அவருக்கும் கஷ்டம். இந்த மாதிரி ஒரு பொண்ணை வீட்டுல வச்சுட்டு மனைவிய வீட்டுல மேடம். இப்ப பெத்தவங்கள இப்படி பொறுப்பு இல்ல அவங்க அம்மாட்ட காமிச்சா அப்புறம் இவங்க எதுக்கு? எனக்கு அவங்க உங்களை பாத்துப்பாங்க மேடம். நான் பொறுப்பா தான் மேடம் இருக்கிறேன். தாராளமா நான் பொறுப்பா தான் மேடம். இது வரைக்கும் ஒரு நல்ல நாள், ஒரு தீபாவளி, ஒரு நல்ல நாள், ஒரு விசேஷத்துக்கு கூட இந்த 4-3 குழந்தைங்களும் பொண்டாட்டி புருஷன்னு போய் 5000 ரூபாய்க்கு துணி எடுத்தது பிறந்து விழுந்ததுல இருந்து அவருக்கே தெரியும். அவருக்கே நான் பேண்ட் சட்டை எடுத்து கொடுப்பேன். எங்க மாப்பிள்ளை உங்களை மாதிரி இருக்காருன்ட்டு, உங்களை மாதிரி. நான் இப்பதான் என்னை ரொம்ப பேசுறாருன்னு வெறுத்து போய் தான் மேடம் எடுக்கிறது இல்லை. இல்லைன்னா எனக்கு புள்ள இல்லை. நான் சம்பாதிக்கிறதெல்லாம் யாருக்கு? நான் யாருக்கோசம் ஒவ்வொரு நேரம் கஷ்டப்படும் போது வேதனையா இருக்கு. நான் யாருக்கோசம் வாழணும், எதுக்கோசம்? ஐயோ நம்ம புள்ள 3 பொட்டை பிள்ளைய பெத்துடுச்சு, 3 பிள்ளை. நீ இன்னொரு வரைக்கும் அந்த குழந்தைங்களுக்கு ஒரு ஜட்டி எடுத்து கூட என் மாப்பிள்ளை கொடுத்ததில்லை. பொறுப்பு அவருடைய பொறுப்பு, அவருக்கு பெருமையா இருக்கும் மேடம். உண்மை சத்தியம் அதுதான். இல்ல நான் வேற ஒண்ணுமே சொல்லல. வேற மாதிரி பேசுவாங்க இல்ல, உண்மை வேற மாதிரி பேசுவாங்க மேடம். எனக்கு அது பிடிக்கல. இல்ல சரி, ஆமா இத பாருங்க, இன்னும் அந்த மாதிரி பேசுவாங்க. இல்லப்பா பேச மாட்டேன், அதனாலதான் எனக்கு பிடிக்கல. வேண்டாம் உன்கிட்ட பேசல. அதனாலதான் எனக்கு அவங்கள பிடிக்கல. நீங்க உங்க வாழ்க்கையெல்லாம் சரி பண்ணீங்க, நல்லா சம்பாதிங்க, உங்களால முடிஞ்சத பசங்களுக்கு பண்ணுங்க, அவங்களோட போட்டி போடாதீங்க. தயவு செஞ்சு மேடம் நான் சொல்றது மேடம், ஒரு ஆம்பளை கிட்ட மருமகிட்ட எப்படி பேசணுமோ அந்த மாதிரி அவங்க பேச தெரியல. எனக்கு அதுக்கு போறதுக்கு எனக்கு பிடிக்கல. நான் பசங்களை அனுப்புறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. மாப்பிள்ளையாச்சு என்ன மாப்பிள்ளை குடி தண்ணி போட்டிருந்தாலும் கீழே சின்ன பொண்ணு படுத்து, இதெல்லாம் நான் வெளியில சொல்லக்கூடாது. வேண்டாம், மாப்பிள்ளை எங்க வீட்டுக்கு வரவேற்கிறது. பெரிய வீடு இல்ல, பெரிய ரூம்ல. இப்ப கூட என் பொண்ணு வந்திருக்கும் போது கோவமா சொன்னேன், உங்க வீட்டுக்காரர் போயிடுமா, நீங்க 2 வாரம் ஆச்சா, போய் வேணா ஒரு நாள் இருந்துட்டு வா. இதுதான் மேடம் தாயாருக்கோ சொல்ல முடியும். ஏன்னா என் வீட்டுல இன்னொரு பிள்ளை வாழாம. நான் மேடம் என்னுடைய கஷ்டம், என்னுடைய வறுமை, என்னுடைய உழைப்பு,
அதனால என் பிள்ளைய ஒண்ணும் கிடையாது. நீ வீட்டுக்குள்ள இருக்கும் போது என் மக இன்னொருத்தன் வந்து லுங்கி கட்டி படுக்கிறான் போது நீ இந்த அளவுல படுத்தினு எந்த தாய்க்கு கோவம் வராது? நான் அசிங்கமா பேசணும் மேடம். அதோட இல்ல நல்லா இருந்து இங்க இருந்து கூட்டிட்டு போனா நான் நல்லா இல்ல. இங்க இருந்து ஒரு பொருள் பண்ட ஒண்ணுமே கிடையாது. இங்க பாருங்க மேடம், அவங்க வீட்டுல நியாயமா பொய் பொய் பொய். இங்க பாருங்க மேடம், அதெல்லாம் ஒண்ணு நல்லாதான் மேடம் அங்க இருந்தோம், இங்க இருந்தது. இன்னொரு என்ன வேணா இருக்கட்டுமே, இன்னொருத்தன் வீட்டுக்குள்ள லுங்கி கட்டின்னு வந்து பொண்டாட்டி பக்கத்துல படுக்கிறது வரைக்கும் நீங்க அந்த போதையில இருந்தீங்கன்னா இருங்க மேடம். அதுங்க கேளுங்க மேடம், அவங்க சொல்ற நீங்க கேட்காதீங்க மேடம். எங்க வீட்டுக்குள்ள வந்து சொன்னீங்களா, இவங்கள கேளுங்க. அவங்கதான் சொன்னாங்க. அப்படியா? ஆமா. வெளியே படுத்துருங்களா ஒரு தடவை லுங்கிய கட்டிட்டு ஒருத்தன் உங்க லுங்கிய கட்டிட்டு வந்தான்னு சொன்னல, வந்துட்டு போனான்னு நீ கூட எந்திரிச்சு அவன் ரோட்ல பாக்கலையா? அதே மாதிரி எதிரி வந்து நைட்டுக்குள்ள நீ குடிச்சிட்டு தூங்குற, அவ 10 பேர்கிட்ட போன் பண்றான்னுட்டு அது நடந்து இல்லையா மேடம்? மேடம், ஒரு ஆம்பளைன்றவன் தன் பொண்டாட்டியை நீ பாதுகாப்பு பண்ணி என் மகளை கட்டி சொல்லக்கூடாது இருக்கிறேன். சரி வேண்டாம், இல்லைன்னா என்ன பண்ற, உன் பிள்ளைய கூட வச்சுக்க. என் மகள் சரி இல்லையா, என்கிட்ட விட்டுரு, பெத்தவ நான் என்ன பண்ணணுமோ பாத்துக்கிறேன் மேடம். அதுதான் உங்ககிட்ட இல்ல வேண்டாம், என் பிள்ளைய விட்டுடு, உன் பிள்ளைங்க 3 தகப்பன் தானே, நீங்க ஒண்ணு வேண்டாம் மேடம், இங்க எழுதி கொடுப்போம். 1 வருஷம் நீ உன் குழந்தையோ என் பொண்ணு இல்லாம நீ 3 பிள்ளைய வளர்த்துக்கோ. நாங்க என் பிள்ளைய நான் கூட்டிக்கிறேன். என்னுடைய நலனுக்கு நான் கேட்கல, என் மக என் வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்படல. அந்த 3 குழந்தைங்க தாய் தாப்பனை நினைச்சு ஏங்குங்களா ஏங்காதா? நீ வேலை விட்டு வந்து சனிக்கிழமைக்கு உங்க பிள்ளைய கூட்டிட்டு போங்க, ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் கூட்டிட்டு வந்து ஒப்படைங்க. இல்லையா 2 வாரத்துக்கு ஒரு தடவை தாயா இருக்கவ பார்த்து ஏங்க. நான் என்னதான் சீரு சிராட்டு பண்ணி கட்டி கட்டி அணைச்சாலும் தாயை நினைச்சு ஏங்குங்க இல்லங்க மேடம். அதுங்க வயசு இன்னொரு குழந்தை தாய் கிட்ட இருக்கும், இந்த தாய் இல்லாம இருக்கும். வெள்ளிக்கிழமை லைட் போடாத, நீ கிளம்பி வா. தாயாவது சொல்லுவாளா? அவங்க பேசுறது வேற மாதிரி மேடம். வரலட்சுமி நோம்பு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, இன்னைக்கு வாமான்னு வரலட்சுமி நோம்பு கூப்பிட்டேன் மேடம். எங்க வீட்டு கோவில் திருவிழா வெள்ளிக்கிழமை தானே வரலட்சுமி நோம்பு எடுப்போம் மேடம். அது இதெல்லாம் வந்து உங்க அம்மா சொன்ன பாடம். நான் வெள்ளிக்கிழமையில என் மக உங்க வீட்டு லட்சுமியை கொண்டு எங்க வீட்டுல தள்ள போதா இல்ல, வர்றதுக்கு பஸ் பேர்ல இருந்து நான் கூப்பிட்டாரேன் மேடம். போறதுக்கு பஸ் பேர்ல இருந்து கூட்டிட்டு போய் விடுறேன் மேடம். அத்தனை குழந்தையும் போன வெள்ளிக்கிழமை நான் வேலை கொத்தன எனக்கு இது மேடம். எனக்கு நீ நல்லா இருக்கு மேடம். இது வந்து குடும்பம் எனக்கு வந்து இப்ப 4 குழந்தைக்கு 22,000 நான் ஸ்கூலுக்கு வேனுக்கு கட்டணும் மேடம். அட்லீஸ்ட் ஃபீஸ் 4த்துக்கு சேர்த்து யூனிஃபார்மோட எனக்கு இருங்க மேடம். நான் சொல்றேன் 10,000 ரூபாய் கட்டணும். இது வந்து வருஷம் ஃபுல்லா இங்க பாருங்க மேடம், காசெல்லாம் நம்மள இல்லங்க மேடம், வருஷம் ஃபுல்லா கட்ட வேண்டாம். ஏன்னா கவர்மெண்ட்ல மேல்நிலை பள்ளி இதுல, அதனால என்னால முடிஞ்சது நான் ஒரு பாதி. ஒரு ஆம்பளை தன்னுடைய குழந்தைங்க லைஃப் நடக்கும். அந்த ஸ்கூல்ல படிச்ச சர்டிபிகேட் வச்சா எங்க வேணாலும் நல்லா இருக்கலாம். அந்த மாதிரி அந்த ஸ்கூல்ல நல்ல ஒரு டீச்சர்ஸுங்க சிஸ்டர்ஸுங்க நல்ல மரியாதை. உங்க புள்ள நல்ல எதிர்காலம் வளரணும்னா ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் மேடம், எனக்கு ஒரு நாளைக்கு 300 ரூபாய். உங்களை கல்யாணம் பண்ணும்போது எனக்கு வீடு கிடையாது, சொந்த வீட்டுல இருந்து நிச்சயம் பண்ண, வீட்டை வித்து கல்யாணத்தை பண்ணி ரோட்ல இருந்தேன். இன்னைக்கு நான் ஒரு பொட்டச்சி சம்பாரிச்சு 24 மணி நேரம் உழைக்கிறேன். உங்களுக்கு தெரியும் மேடம், ஆம்பளை ஆனா நான் 3 பிரசவம் பார்த்திருக்கேன். இன்னொரு பொண்ணு வயசு பண்ண கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்கேன். நல்லது கெட்டது பார்த்திருக்கேன். ஒரு இடத்துக்கு 3 இடம் வாங்கி வச்சிருக்கேன். வீட்டுல அத்தனை பொருளும் வச்சிருக்கேன். எங்க வீட்டுல என்ன தேவை, சோஃபா வேணுமா, டிவி வேணுமா, என்ன உங்க வீட்டுல மேடம் ஒரு ஆம்பளை சம்பாரிச்சு ஒரு 5000 ரூபாய் கொடுத்து ஒரு டிவி வாங்கியிருக்காரான்னு கேளுங்க. ஒரு ஆம்பளை சம்பாரிச்சு ஒரு 5000 ரூபாய். நான் என் மக கிருஷ்ணாயில ஊத்திக்க போயிட்டா மேடம், நான் உடனே சிலிண்டர் வாங்கி கொடுத்தேன். கிருஷ்ணாயில ஊத்திக்க அந்த வாடகைக்கு இருக்கிற வீட்டுல ஊத்திச்சு எல்லாமே நடந்தது மேடம். எல்லாமே மாப்பிள்ளைக்கு விளையாட்டா தெரியும் மேடம். அதனால நான் சிலிண்டர் வாங்கி கொடுத்தேன். ஐயா நீ ரொம்ப நல்ல பிள்ளையா, நான் இவ்வளவு தொலைவு எதுக்கு தெரியுமா, உங்க பிள்ளை நல்லா இருக்கணும். நான் இல்லையா இப்பயே சொல்றையா, உங்க பிள்ளைங்க மூஞ்சிக்குதான், ஏன் மூஞ்சி வேண்டாம். அத்தைக்கு நீங்க நான் 2 ஆபரேஷன் பண்ணி அத்தைக்கு நீ பைப்பே ஆனது கொடுத்து அத்தையை காப்பாத்தி விடல. நான் உங்களை கேட்கல, அத்தைக்கு கடவுள் இருக்கான். உங்க 3 பிள்ளைங்களும் +2 படிக்கிற வரைக்கும் அதுங்க நல்ல நிலைமையில வரணும்ட்டு நான் என் மக பெத்து அதுங்க சீரழிய கூடாதுன்னு ஆசைப்படுறேன். அதுக்கு ஒத்து வந்தால் வாங்க, இல்லையா உங்க 3 பிள்ளை என் பிள்ளை வெகுலி, என் பிள்ளைய வச்சு நீங்க எதுவும் பண்ண முடியாது, அனுப்பிடுங்க. நீங்க எல்லாம் பண்ணறது கூத்துக்கு பசங்க அனுபவிக்க வேண்டியிருக்கு. நான் என்ன சொல்றேன், உன் மாமியாரோட இரு, வீட்டை காலி பண்ணிக்க, வாடகை மிச்சமாயிடும்.
நீ ஒரு வேலைக்கு போ, உன் புருஷன் ஒரு வேலைக்கு போட்டோம். உன்னால மாசத்துல இந்தானிட்டு உன் புருஷன் ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பளம், ஒரு வாரம் 1000 ரூபாய், ஒரே நாள் சம்பளம் கேட்கிறேன். 3 பிள்ளைய நான் வளர்க்க. புருஷன் மண்டாட்டி ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு ஒத்துமையா 10 ரூபாய் சேருங்க. 3-4 பிள்ளைய படிக்கணும். அதுக்கப்புறம் இல்ல, இப்ப நான் கடன் மேடம், இப்ப வந்து நான் 1000 ரூபாய் கேட்டிருக்கிறது சாப்பாட்டுக்கு தானே கேட்டிருக்கேன். நீங்க 1000 ரூபாய 3-4 ஒரு மாசத்துக்கு 4000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா நான் 2000 ரூபாய ஒரு புள்ள பேர்ல அந்த 1000 ரூபாயில டெபாசிட் போஸ்ட் ஆபீஸ்க்கு பண்ணிடுவேப்பா. 2000 ரூபாய் எனக்கு சாப்பாட்டுக்கு வச்சுக்க. சண்டை செஞ்சு ஒரு வாரம் தவறக்கூடாது. இது ஒண்ணு. இப்ப சேர்க்க போறதுக்கு 30,000 ரூபாய் தேவைப்படுது. ஏதாவது நீங்க வாரத்துல சேர்த்து எனக்கு கொடுக்கணும். இப்ப நான் 30,000 ரூபாய் கடன் வாங்கி அதுக்கு 4-3 சேர்க்கணும். நியாயமான இதுக்கு வந்து என்னால முழுக்க மாசம் 4000 ரூபாய் கொடுக்க முடியாதா 3 பசங்களுக்கும் சேர்த்து? குடுக்குறேன் 4000 5000 கொடுக்குறேன் போதும். 4000 கொடுப்பீங்களா? நீ வேலைக்கு போமா? ஆமா, வீட்டுல இருக்காது. நீ சம்பாதிக்கிறத அவங்களுக்கு கொடு. சரிங்க மேடம். எங்க அம்மா டியூட்டி எதனா இருந்தா போறேன் மேடம். அம்மா டியூட்டியோ உங்க அத்தை சொல்ற டியூட்டியோ அம்மா கிட்ட நீ வரக்கூடாது. அப்பெல்லாம் போக கூடாது மேடம். அவங்க அம்மாட்ட வேலைக்கு போக கூடாது. வேண்டாப்பா, என் டியூட்டில வேற இங்க வெளில போய் சொல்ற வேலைக்கு போ. நீ நல்லபடியா வாழ. நீங்க பாத்துங்க. உன்னோட பொறுப்பு வந்து உங்க பொண்டாட்டி என்ன சொல்றா பாருங்க. என்ன சொல்றா? சிரிக்கிறீங்க. அவங்க சொல்லாங்க மேடம். என்னது? என்ன சொல்லுவாங்க? இல்லன்னா போதும் மேடம். எங்க வீட்டுல நல்ல பையன் தான் மேடம். தண்ணி தான் மேடம் பிரச்சனையே. அதான் வருது எங்க வீட்டுல. தண்ணி அடிக்கலன்னா பாருங்களேன், நல்ல பிள்ளையாட்டம் இருக்கிறாரு வீட்டுல. ஒரு பிரச்சனை இல்ல. இப்படியே போச்சுன்னா என்ன நடக்கும்? மேடம் இதுக்கு ஒரு எண்டே கிடையாது. தண்ணி அடிச்சு பொண்டாட்டி அடிக்கிறது, கூத்தடிக்கிறது, கெட்ட பேசுறது, சந்தேகம் பேசுறது. எங்க அப்பனு பொம்பளைங்க எல்லாம் இதை பண்ண ஆரம்பிச்சா என்ன பண்ணுவீங்க? அப்போல்லாம் மேடம் அதெல்லாம் இல்ல மேடம். என்னைக்குன்னா அப்புறம் பொம்பளைங்க எல்லாம் பண்ணிட்டு சொல்லணும் எங்களால முடியல, காலையில இருந்து நைட்டு வரை வேலை செய்றோம், அதனால தண்ணி அடிக்கிறோம் சொல்லணும். அது இல்ல மேடம். பசங்களை வந்து பொறுப்பா இல்லன்னா வந்து கேட்க மாட்டாங்க மேடம். அதுதான் உங்களுக்கு தலைவலியே இல்ல. 12வது படிக்கிறது வரை அந்த அம்மா வளர்க்கும். நீங்க கொடுங்க 4000 ரூபாய் மாசம். உன்னால முடிஞ்சது குடும்ப, இல்லைன்னா புருஷனுக்கே கொடு சம்பாதிச்சு. அவங்க வந்து கடன் வாங்கி 30,000 ரூபாய் அடைப்பாங்க. இப்போ உங்களால முடிஞ்சதை அது கொடுங்க அவங்களுக்கு. சரிங்களா? இது பாருங்க, மரியாதை இல்லாம பேசாதீங்க தயவு செஞ்சு. ப்ளீஸ் ப்ளீஸ் உங்க பொண்ணு நல்லா இருக்கணும், உங்க மருமகன் நல்லா இருக்கணும், உங்க பேர பசங்க நல்லா இருக்கணும். அதுக்காக தான் நான் பேசினேன் இவ்வளவு தூரம். அம்மா பசங்களுக்கு அப்பாவை பார்க்கணும், அப்பாக்கு பசங்களை பார்க்கணும். அதுங்க மனசுல கெட்ட எண்ணம் வளர்த்துக்காதீங்க. என்ன இருந்தாலும் அப்பாட்ட மரியாதை இல்லாம இருக்க கூடாது. பேச மாட்டேன் மேடம். தயவு செஞ்சு பண்ண பேச மாட்டேன். உண்மையிலேயே பேச மாட்டேன் உங்ககிட்ட. நான் அதுக்கு தான் வந்தேன். சரிம்மா, எனக்கு சந்தோஷம் மேடம். சரிம்மா, நல்லா பாருங்க பசங்களை, நல்லா பாருங்க. கிளம்புங்க. நல்ல பொண்ணு, அவ வெகுளியான பொண்ணு. அதெல்லாம் முடியல பாவம். அந்த குடிப்பழக்கத்துலனால அவங்களுக்குள்ள சில பிரச்சனைகள் இருக்கு. ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாம இருந்துட்டா போல இருக்கு. ஏன்னா அம்மா அவ்வளோ எல்லாத்தையும் பாத்துக்கிறாங்க. அம்மா வந்து இன்னும் அந்த பொண்ணை குழந்தை மாதிரி நடத்துறாங்க. அவ பாரத்தையெல்லாம் அவங்க இன்னும் சுமந்துட்டு இருக்காங்க. ஆனா அவங்க சந்தோஷமா பண்றாங்க அது. ஸோ சொல்லி அனுப்பியிருக்கோம். ஒன்லி திங் அந்த கோவம் மருமகன் மேல. அவர் வந்து சில விஷயங்கள்ல ஒழுக்கமா இருக்கிறது இல்ல, பொறுப்பா நடந்துக்கிறலன்னு அவங்களுக்கு கோவம். ஆனா பசங்க முன்னாடி அவங்க பெத்தவங்களை பத்தி பேசும்போது பசங்களுக்கு மதிப்பு இல்லாம போயிடும். அந்த விஷயங்கள் பெரியவங்க கொஞ்சம் பார்த்துக்கணும். மற்றபடி அந்த அம்மா பெரிய சொத்து அவங்களுக்கு. மாமியார்ட்டையும் அந்த பொண்ணு ரொம்ப பாசமா தான் இருக்கா. ஸோ நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.